So hello everyone, welcome to my YouTube channel. My name is K Aditya. I'm studying in BTech ADS at Stadio Institute of Technology. ஸோ எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. அந்த ப்ராஜெக்ட்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் எதை பற்றி பேஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா CPU அல்காரிதத்தை பற்றி பேஸ் பண்ணுது. ஸோ CPU அல்காரிதம் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் CPU அல்காரிதம் என்ன மாதிரி இடத்துக்குது அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். அதில் எனக்கு கொடுத்த டாபிக் வந்து FCFS, அதாவது ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் அல்காரிதம். ஸோ அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட பேஸாக இருக்க CPU ஷெடியூலிங் அல்காரிதத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஓஎஸில் CPU தான் அதிக வரியான லோடு எடுத்துக்கிட்டு இருக்கு. ஓஎஸ் தான் ஒரு பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால CPU ஷெடியூலிங் அல்காரிதம் தான் CPUவில் என்ன ப்ராசஸ் எப்படி நடக்குமோ அதை அப்படியே டிக்ளேர் பண்ணக்கூடியது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எப்படிலாம் நடக்கும்னா, ஸோ இதோட கோல் என்னென்னா CPUவோட மேக்ஸிமம் யூட்டிலைசேஷனை பற்றி இது யூஸ் பண்ணுறது. ஸோ CPUவோட அட்மோஸ்ட் பொட்டென்ஷியலை யூஸ் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த CPU அல்காரிதம் மெயினாக யூஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இதோட இன்னொரு மெயின் யூசேஜ் என்னென்னா வேஸ்டிங் டைமை குறைக்கிறது, அதுக்கப்புறம் டேர்ன் அரவுண்ட் டைம், அதாவது ரிப்பீட்டிங் ப்ராசஸை வந்து கம்மி பண்ணுறது, அண்ட் ப்ரொவைட் ஃபேர்னஸ், அதாவது தேவைப்படுற அல்காரிதத்துக்கு தேவைப்படியான ப்ராசஸ் டைமை கொடுக்க வேண்டியது. ஸோ இட் டிசைட்ஸ் இன் ஆர்டர் விச் ப்ரோக்ராம் ஆர் எக்ஸிக்யூட்டட் இன் CPU. இதுதான் எந்த ஆர்டரில் எந்த ப்ரோக்ராம் CPUவில் ஆகும்னு டிசைட் பண்ணும். இதுக்கு மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது, ப்ரீஎம்ஷன் அண்ட் நான் ப்ரீஎம்ஷன். ஸோ நான் ப்ரீஎம்ஷன் பார்த்தீங்கன்னா வெறும் சிம்பிள் தான். ப்ரீஎம்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம அதை எப்போ வேணாலும் ஸ்டாப்பும் பண்ணிக்கலாம், எடிட்டும் பண்ணிக்கலாம், அதை ஆல்ட்ரும் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ப்ரீஎம்ஷனில் அப்படி பண்ண முடியாது. நான் ப்ரீஎம்ஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதை நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது. அன்டில் அது அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் அது ஸ்டாப் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வேணால் நம்ம அதை ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ நான் ப்ரீஎம்ஷன்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோம். அந்த டைப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சம்மும் பேஸ் பண்ணலாம். ஸோ அந்த டைப்ஸ் என்னென்னா ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் FCFS, ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட் SJF, ப்ரையாரிட்டி, ரவுண்ட் ராபின், RR. ஸோ இந்த 4 தான் மெயின் ஆஃப் CPU அல்காரிதம் சம் பேஸில். ஸோ எனக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் வந்து FCFS, ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் அல்காரிதம். ஸோ FCFS எப்படி பேஸ் ஆகுதுன்னா, ஸோ FCFS தான் இந்த மெயின் 4 டைப்ஸ்லேயே ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா அது ஜஸ்ட்டு சிம்பிள் அல்காரிதத்தையும் சிம்பிள் பிரின்சிபலையும் ஃபாலோ பண்ணுது. ஸோ இது பேசிக்காகவே ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் பிரின்சிபலை தான் ஃபாலோ பண்ணுது. ஸோ ரியல் லைஃப் பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா பெஸ்ட்டாக இப்போ ஒரு மூவி டிக்கெட் கவுண்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டிக்கெட் கவுண்டரில் ஃபஸ்ட்டு யார் வராங்களோ அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹியூஜ் கியூ ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஹியூஜ் கியூ அந்த ஃபஸ்ட் பர்சன் வந்து எப்போ வந்தாங்களோ அவங்க ஃபஸ்ட் பர்சன் வந்து டிக்கெட்டை வாங்கிட்டு போகலாம். அவங்க போனால் தான் அடுத்த பர்சனால் டிக்கெட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி தான் FCFSஸும் ஃபாலோ பண்ணும். இப்போ ஒரு க்யூவில் ஒரு பர்சன் நிற்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு நிற்கிற பர்சன் ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் செகண்ட் இருக்க பர்சனால் அடுத்த ப்ராசஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ FCFS அல்காரிதம் அப்படி தான் ப்ராசஸ் பண்ணோம். ஸோ FCFS வந்து ஷெடியூலிங் அல்காரிதம். ஓகே, FCFS வந்து ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுச்சுன்னா அது இன்டரப்ட் ஆகாது, இன்டரப்ட் ஆக்கவும் முடியாது. அது ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளால் அதை ஆக்சஸே பண்ண முடியும். ஸோ கேரக்டரிஸ்டிக் பேஸ்ட் ஆன் FCFS பிரின்சிபல். ஸோ நான் ப்ரீஎம்ஷன், சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், ஃபேர் அண்ட் ப்ராசஸ். ஸோ எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ ஒரு 3 ப்ராசஸ் நம்ம எடுத்துக்குவோம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி 3 let us consider 3 processes in the following details. The process arrival time, burst time. ஸோ ப்ராசஸ் நான் 3 ப்ராசஸ் எடுத்திருக்கேன். அந்த 3 ப்ராசஸையும் நேம் கொடுத்துருக்கேன், P1, P2, P3 அப்படின்னு. ஸோ அரைவல் டைம் அது நம்ம கிவனில் கொடுக்கறது தான். ஸோ 0, 1, 2ன்னு கொடுத்துருக்கேன். பர்ஸ்ட் டைம் அதுவும் நம்ம கிவனில் கொடுக்கறது தான், 5, 3, 8. அது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த பர்ஸ்ட் டைமுக்கு வந்து நான் ஒரு கேங் சார்ட் வரைகிறேன். கேங் சார்ட் வந்து பாட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாட்ஸ் மாதிரி போட்டு நம்ம கொடுத்துருக்க 3 ப்ராசஸ் எழுதணும், P1, P2, P3 அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம கொடுத்துற அரைவல் டைம் வந்து அப்படியே மேட்சாக இருக்குது FCFS கூட. ஸோ இப்போ நம்ம இந்த கேங் சார்ட்டில் நம்ம பர்ஸ்ட் டைம் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே நம்ம கேங் சார்ட்டில் பர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறப்ப நம்ம எப்போவுமே 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 0ல் ஸ்டார்ட் பண்ணுறதுனால நம்ம ஃபஸ்ட்டு P1ஓட லெஃப்ட் சைடில் நம்ம 0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் அது 0 டினோட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வர பர்ஸ்ட் டைம் வந்து 5. ஸோ நம்பர் 5ஐ நம்ம P1ஓட ரைட் சைடில் இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நம்ம P2க்கு வரோம். P2க்கு நமக்கு கொடுத்துருக்க அல்காரிதம் 3. ஸோ FCFSல நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறப்ப இப்போ நம்ம 5 அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம அந்த கொடுத்துருக்க அந்த 3 அப்ளை பண்ண போகிறப்ப நம்ம ஏற்கனவே ஆட் பண்ண அந்த
2 டிஜிட்ஸோட நம்ம அதை ஆட் பண்ணணும். இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும், 0 அடுத்து 5 ஆட் பண்ண போகிறப்போ. ஆனால் 0வோட 5 சேர்த்தாலும் 0 தான் வரும், அதனால் நான் சொல்லலை. ஸோ இப்போ அடுத்து நம்ம 3 ஆட் பண்ண போகிறோம்னால 3க்கு முன்னாடி நம்ம பண்ண ப்ராசஸ் 5 இருக்கனால அந்த 5யோட அந்த 3 ஆட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து 8ஆக சேர்த்துருக்கோம். ஸோ P2வோட லெஃப்ட் சைடில் நம்ம 8 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம கொடுத்துருக்க நம்பர் 8. ஸோ அதே மாதிரி தான் நம்ம அடுத்து இதுக்கு முன்னாடி இருக்க ப்ராசஸ் 8, அந்த 8 கூட அடுத்து ஒரு 8 ஆட் பண்ண போகிறப்ப நமக்கு 16ங்கிற வேல்யூ கிடைக்கும். அந்த 16 நம்ம P2வோட ரைட் சைடில் எடுத்திருக்கோம். ஸோ P1 வந்து ஃபஸ்ட்டு அரைவ் ஆச்சு. ஸோ அது வந்து 0வையும் 5வையும் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து தான் 5வையும் 8ஐயும் P2 எக்ஸிக்யூட் பண்ணோம். அதுக்கடுத்து தான் 8ஐயும் 16ஐயும் P3 எக்ஸிக்யூட் பண்ணோம். இது நடக்க போகிறப்ப one of the chances it may occur conway effect if you want. ஸோ அதோட இங்கிலீஷ் டெஃபினேஷன் என்ன, if a long process come first, small process have to wait, this increases waiting time. இப்போ வந்து ஒரு லாங் ப்ராசஸ் வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது நடக்க போகிறப்ப ஸ்மால் ப்ராசஸ் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதனால் இது வெயிட்டிங் டைமை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும் லாங் ப்ராசஸை நம்ம ஃபஸ்ட் டைம் ஆட் பண்ண போகிறப்ப FCFS மூலியமாக. ஸோ அதனால் எப்போவுமே கான்வே எஃபெக்ட் வர்றதுக்கு ஒரு ஹை ஆஃப் த சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம முக்கியமான கேல்குலேஷன்ஸ், இந்த அரைவல் டைம், பர்ஸ்ட் டைம் போக நமக்கு இன்னும் 3 கேல்குலேஷன்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ அதுதான் கம்ப்ளீஷன் டைம் CT, டர்ன் அரவுண்ட் டைம் TAT அண்ட் வெயிட்டிங் டைம். ஸோ கம்ப்ளீஷன் டைமை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா, ஒரு ப்ராசஸ் எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அந்த டயத்தை நம்ம இப்போ அதை கண்டுபிடிக்க மூலியமாக நம்ம கம்ப்ளீட் டைமை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த கேங் சார்ட்டை நீங்கள் பார்க்க போகிறப்ப P1 எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ P1 வந்து P1ல் கம்ப்ளீட் ஆகிற வேல்யூ வந்து 5. P1ஓட கம்ப்ளீஷன் வேல்யூ வந்து 5. ஸோ அதனால் நம்ம P1ஓட கம்ப்ளீஷன் வேல்யூவில் 5ன்னு போட்டிருக்கோம். ஓகே, ஸோ அடுத்து P2ஓட கம்ப்ளீஷன் டைம் வந்து 8. ஸோ P2ஓட கம்ப்ளீஷன் டைம் 8ங்கிறனால நம்ம P2ஓட கம்ப்ளீஷன் டைத்துக்கு 8ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து P3யோட கம்ப்ளீஷன் டைம் வந்து 16. ஸோ P3யோட கம்ப்ளீஷன் டைம் 16ங்கிறனால நம்ம 16 கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து கம்ப்ளீஷன் டைம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து கண்டுபிடிக்க வேண்டிய கால்குலேஷன் வந்து டர்ன் அரவுண்ட் டைம். ஸோ the calculation for completing a turnaround time is we need to minus completion time by arrival time. ஸோ பேசிக்கலி கம்ப்ளீஷன் டைமை நம்ம அரைவல் டைமோட மைனஸ் பண்ணோம். ஸோ அப்படி பண்ணுறது மூலயமா இப்போ கம்ப்ளீஷன் டைம் P1க்கு என்ன 5, P1ஓட அரைவல் டைம் என்னது, P1ஓட அரைவல் டைம் வந்து 0. ஸோ 5 - 0 5. டர்ன் அரவுண்ட் டைம் ஆஃப் P1 is 5. ஸோ அடுத்து P2ஓட கம்ப்ளீஷன் டைம் வந்து 8. ஸோ P2ஓட அரைவல் டைம் வந்து 1. ஸோ 8 - 1 7. டர்ன் அரவுண்ட் டைம் ஆஃப் P2 is 7. ஸோ அதே மாதிரி தான் P3க்கும் அதே மாதிரி போட்டால் முடிஞ்சுது. ஸோ அடுத்து வெயிட்டிங் டைம். ஸோ வெயிட்டிங் டைம் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம டர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம் பண்ணுவோம். ஸோ டர்ன் அரவுண்ட் டைமோட பர்ஸ்ட் டைமை மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ டர்ன் அரவுண்ட் டைம் ஆஃப் P1 is 5. ஸோ P1 மைனஸ் பர்ஸ்ட் டைம், P1ஓட பர்ஸ்ட் டைம் என்னதுன்னா 5. ஸோ 5 - 5 = 0. ஸோ P1ஓட டர்ன் அரவுண்ட் டைமும் பர்ஸ்ட் டைமும் ஒன்றா இருக்குது, 5 - 5. ஸோ அதனால் 0ன்னு வந்திருக்கு. ஸோ அடுத்து P2ஓட டர்ன் அரவுண்ட் டைம் வந்து 7. ஸோ P2ஓட பர்ஸ்ட் டைம் வந்து 3. So 7 - 3 = 4. So the waiting time of P2 is 4. So next P3ஓட turn on time வந்து 14. So P3ஓட burst time வந்து 8. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 14 - 8 = 6. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம கடைசியாக ஒன்று பண்ணணும். அதான் ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைம் அண்ட் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம். ஸோ ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்கிறது வந்து ஈஸி தான். ஸோ ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கேங் சார்ட் எடுக்கணும். கேங் சார்ட் எடுத்தோன்னே இப்போ இந்த FCFS அல்காரிதம்னால என்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னா, ஸோ இங்கிலீஷில் சொல்கிறேன். ஸோ வெரி ஈஸி டு இம்ப்ளிமெண்ட், ஃபேர் ப்ராசஸஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் இன் ஆர்டர் ஆஃப் அரைவல், குட் ஃபார் பேட் சிஸ்டம். ஸோ இந்த FCFS அல்காரிதம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதே நேரத்தில் எல்லா ப்ராசஸ்க்குமே ஃபேரான ஒரு ப்ராசஸ் டைம் கிடைக்கும். எந்த ப்ராசஸுமே ஈஸியாக ரன் ஆகும். அதோட அது நல்லா கரெக்டாக வேலை செய்யும். எந்த ஒரு எரர் வராது, கம்மியாக தான் இருக்கும். ஸோ குட் ஃபார் பேட்ச் சிஸ்டம். ஸோ பேட்ச் சிஸ்டம்ஸ்னால் இந்த
நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மாதிரி. இப்போ எப்படி ஒரு அட்மின் இருப்பாங்க, அந்த அட்மின் வந்து ஒவ்வொரு பேனலுக்கும் ஆக்சஸ் தர மாதிரி, அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தில் இதான் அட்வான்டேஜ். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் அதுவும் இருக்குது. ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா பூர் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம், இஃப் பர்ஸ்ட் டைம்ஸ் வேரி அ லாட். ஸோ இது மெயினாக அக்கறாதுக்கான கான்வே எஃபெக்ட் தான். கான்வே எஃபெக்ட் அக்கறாதனால தான் இந்த டிஸ்அட்வான்டேஜ் உருவாகுது. ஸோ ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். பர்ஸ்ட் டைம் வந்து அதிகமாக இருந்தால் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அதனால் இது வந்து ஸ்லோவாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ நாட் சூட்டபிள் ஃபார் டைம் ஷேரிங் சிஸ்டம். ஸோ இதில் மல்டிபிள் ப்ராசஸ் அட் அ டயத்தில் ரன் ஆக முடியாது. ஸோ அதுக்கப்புறம் இது மொத்தமாக அந்த ப்ராசஸ் ரொம்பவே ஸ்லோ பண்ணிடும். ஸோ மல்டி டாஸ்கிங் பண்ணுறது இதில் ரொம்பவே கம்மி தான். ஸோ டைம் ஷேரிங் இதில் அவ்வளோவா வேலைக்கு ஆகாது. ஸோ லாங் ப்ராசஸ் டிலே ஷார்ட் ப்ராசஸ். ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஷார்ட் ப்ராசஸ் ரன் ஆகிடுச்சு, அடுத்துல லாங் ப்ராசஸ் வந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதுவே லாங் ப்ராசஸ் ரன் ஆகிட்டு ஷார்ட் ப்ராசஸ் வந்தால் அதில் பிரச்சனை வரும். ஏன்னா லாங் ப்ராசஸ் வந்து ப்ராசஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஸோ அதனால் ஷார்ட் ப்ராசஸ்க்கு ப்ராசஸ் பண்ண டைம் இருக்காது, அது ஷார்ட்டாக இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் அவுட்டில் இது ஒரு பிரச்சனை. ஃபஸ்ட்டு லாங் ப்ராசஸ் வந்தால் நம்மளால் அதை சேஞ்ச் பண்ண முடியாது, ஏன்னா அது நான் ப்ரீஎம்ஷன் ஃபங்க்ஷனால். ஸோ இப்போ கன்க்ளூஷன் என்னென்னா, இப்போ இது அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. பட் ஆனால் FCFS தான் OS CPU அல்காரிதத்தில் ஒன் ஆஃப் தி சிம்பிளஸ்ட் அல்காரிதம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது ப்ராசஸ் ஆகும். ஸோ இது வந்து ஃபேர் அண்ட் ஈஸி டு யூஸ், பட் நாட் ஆல்வேஸ் எஃபிஷியன்ட். இது வந்து ஈஸியாகவும் இருக்கும், நல்லா இப்போ அட் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். ஆனால் இது எப்போவுமே எஃபிஷியண்ட்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது அட் டயத்தில் நம்ம ஃபாஸ்ட்டாக ரன் ஆகணும்னா இது அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுமானா அது டவுட்டு தான். ஸோ சூட்டபிள் ஃபார் ஸ்மால் சிஸ்டம்ஸ் பட் நாட் ஐடியல் ஃபார் மாடர்ன் மல்டி டாஸ்கிங். ஸோ மாடர்ன் மல்டி டாஸ்கிங்கில் இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மாடர்ன் மல்டி டாஸ்கிங்கில் நிறைய பேர் 20 ஒர்க்ஸ் அட் அ டயத்தில் பார்ப்பாங்க. ஸோ இது அந்தளவுக்கு இப்போ பெரிய ப்ராசஸில் ஏதாவது எடுத்து ரன் பண்ண முடியாது. ஸோ ஸ்மால் ப்ராசஸ்க்கு நம்ம இதை எடுத்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்சிங்காக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சம்மை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் சம்மில் இருக்கிறதுக்கு நம்ம மொத்தம் 5 ப்ராசஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 2, ப்ராசஸ் 3, ப்ராசஸ் 4, ப்ராசஸ் 5. ஸோ P1, P2, P4, P5. ஸோ அதுக்கு நான் பர்ஸ்ட் டைமாக கொடுத்துருக்குது வந்து 6, 8, 25 and 12 and 5. ஓகே, 5 வேல்யூ 6, 8, 25, 12 and 5. ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கேங் சார்ட் வரையணும். கேங் சார்ட் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் வரையணும். ஸோ P1, P2, P3, P4, P5. ஸோ இப்போ நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ பர்ஸ்ட் டைமை வந்து நம்ம இதுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த பர்ஸ்ட் டைமில் ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம பர்ஸ்ட் டைம் ஆட் பண்ண போகிறப்ப 0 தான் ஆட் பண்ணுவோம். ஏன்னா 0ல் இருந்தால் நம்ம FCFS ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 0 சேர்த்தாச்சு. ஸோ அடுத்து P1ஓட ஃபஸ்ட்டு பர்ஸ்ட் டைம் வந்து 6. ஸோ 6 நம்ம ஆட் பண்ணியாச்சு. 6க்கு அப்புறம் நம்ம ஆட் பண்ண வேண்டிய வேல்யூ 8. ஸோ 8 நம்ம ஆட் பண்ண போகிறப்ப ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வில் நம்ம ப்ரீவியஸாக இருக்க வேல்யூவோட அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிற வேல்யூவை ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் அடுத்து 8 ஆட் பண்ண போகிறேன்னா ப்ரீவியஸாக இருக்க 6 கூட அந்த 8 ஆட் பண்ண போகிறப்ப நமக்கு 14ங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ அது மாதிரி 14 ஆட் பண்ணி இப்போ 6ஓட 8 ஆட் பண்ணி 14ன்னு போட்டாச்சு. ஸோ அடுத்து நம்ம ஆட் பண்ண வேல்யூ 25. ஸோ ப்ரீவியஸாக இருக்க வேல்யூ 14. ஸோ 14ஓட 25 நம்ம ஆட் பண்ண போகிறப்ப அது 39 வரும். ஸோ 39 ஆட் பண்ணியாச்சு. ஸோ 39க்கு அப்புறம் நம்ம ஆட் பண்ண வேண்டிய வேல்யூ 12. ஸோ 12க்கு ப்ரீவியஸாக இருக்க வேல்யூ 39 + 12 51. ஸோ நம்ம அதை ஆட் பண்ணியாச்சு. அடுத்து P5க்கு நம்ம கொடுக்க வேண்டிய பெஸ்ட் வேல்யூ வந்து 5. ஸோ 51 + 55. ஸோ 51 + 5 56. ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்து கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தான் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம். ஸோ ஆவரேஜ் வெயிட்டிங் டைமை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேங் சார்ட்டில் இருக்க 5 வேல்யூ எடுத்துக்குவோம் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ 0, 6, 14, 39 and 51. ஸோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஸோ the first 5 values of the gang chart divided by number of process. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 5 நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து நம்பர் ஆஃப் ப்ராசஸ் வந்து நம்ம டோட்டலாக 5 ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்கனால 5 ப்ராசஸில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது நம்ம ஆட் பண்ணோன்னா 0 + 6, 6 + 14 வந்து 20, 20 + 39 வந்து 59, 59 + 51 60, 60 + 50 110, 110/5 22. ஸோ
ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் வந்து 22 மில்லி செகண்ட். ஸோ ஆவரேஜ் டைம் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சா 22 மில்லி செகண்ட். ஸோ ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ ஆவரேஜ் டேர்ன் அரவுண்ட் டைம். ஸோ ஆவரேஜ் டேர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட் இருக்க 0 வேல்யூவை மட்டும் விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் இருக்க 5 வேல்யூ எடுத்துடணும். ஸோ அதாவது 6, 14, 39, 51 and 56. ஸோ அதெல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். 6 + 14 + 39 + 51 + 56, the number of process, the 5 process by total number of process, and again 5 தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஏன்னா 5 தான் நம்ம total number of process. ஸோ 6 + 14 20, 20 + 39 59, ஸோ 59, and 59 + 51 110, 110 + 56 110 + 50 116, and 116 166. So divided by 5, it's 33.2 millisecond. So நம்ம ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைம் வந்து 33.2 millisecond. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய 2 வேல்யூமே கண்டுபிடிச்சாச்சு. ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் 22 millisecond and ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைம் வந்து 33.2 millisecond. ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் லிசனிங். இது வரைக்கும் பொறுமையாக கவனிச்சிருக்கு. தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ.